பகவான் ஆவணி மாசத்துல தேய்பிரையில அஷ்டமியில ரோஹிணி நட்சத்திரத்துல ராத்திரி 12 மணிக்கு பகவான் பிறக்கிறான். நிசீதே தம உத்பூதே ஜயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வகுஹாசயः ஆவிராசீத்யதா ப்ராச்யாம் திசேந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷன் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூரிய கிரீட குண்டலத்துஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா ஆசாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆசாசிதாப்திவிவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதயவிதௌ நிஷிமத்யமாயாம் क्लेशापहस्त्रिजगतां त्वम् इह आविरासीः. பிராச்சியாம் திசிந்துரிவ கிழக்கு திக்குல சந்திரன் உதயமானா மாதிரி. நேற்றைய தினமே சொன்னேன் அவதாரம்னா என்னன்னு. தோற்றம் தான். கிழக்கு திக்குல சந்திரன் உதயமாறான். நம்ம கண்ணுக்கு அப்படிதான் தெரியறது. அதுக்காக கிழக்கு திக்கு தான் சந்திரனை கருதரித்து பெற்றதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல கிழக்கு திக்குக்கும் சந்திரனுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம கண்ணுக்கு அப்படி தோன்றது. கவனிச்சு கேட்டா தெரியும், நம்ம கண்ணுக்கு அப்படி தோன்றது. அது மாதிரி தேவகீட்ட பிறந்தா மாதிரி தோற்றம். பகவானுக்கு பிறப்புங்கிறதே கிடையாது, தோற்றம் தான். இப்ப நான் சொல்றேன் பகவான் எப்படி இருந்தான்னு. இது மாதிரி ஒரு குழந்தை பிறக்க முடியுமான்னு நீங்க சொல்லுங்க. தம் அத்புதம், அது ஆச்சரியம். என்ன பாலகம், அந்த குழந்தையே 2 வயசு மதிப்புல இருந்தது. 2 வயசு மதிப்புலாம் குழந்தை பெற்றுக்க முடியுமா? எலிக்குஞ்சு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே பிராணம் போயிட்டு வந்துடுறது. 2 வயசுல எல்லாம் பெற்றுக்கவே முடியாது. இதுல இன்னொரு அர்த்தம், பாலகம். பாலன் அப்படின்னா முருக, சின்ன பையன் அர்த்தம், சிறுவன் அர்த்தம். பாலே கம், பாலேன்னா தொப்பில், கம்னா பிரம்மா. இவர் பிறக்கிறதே பிரம்மாவோட. அம்புஜேக்ஷணம், தாமரை கண்ணனா இருந்தான், அல்லது தாமரை ஆகிற பூமியை பார்த்துன்னு பிறந்தான். சதுர்புஜம், 4 கைகளோட இருந்தான். சங்க கதாயுதாயுதம், சங்கம் சக்கரம் கதை பத்மம் காஞ்சி நூபுரம் ஸ்ரீவத்சம் முக்தாஹாரம் வைஜெயந்திகாரம் மந்தாரமால துளசிதாமா திவ்ய பீதாம்பரம் உத்தியானம், கைகள்ல மோதிரம், விரல்கள்ல மோதிரம், கைகள்ல கங்கணம், கால்கள்ல கொலுசு, இத்தனையோட பகவான் வரத்தேவே ரெடிமேடா. அவ அம்மாவுக்கு தரிசனமே வைகுண்டத்திலேருந்து வந்தா மாதிரி. முதல்ல பார்த்தது வசுதேவர் தான் பார்த்தார். பக்கத்துல இருக்கிற தேவகியை கூப்பிட்டு காமிக்கிறார், பாரு பகவான் நமக்கு அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. உடனே 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பகவான் தெரிஞ்சு இருந்தாலும் தேவகியினுடைய மனசுல ஒரு பயம். 8வது குழந்தை வந்துருச்சுன்னு தெரிஞ்சா கம்சன் வந்துருவான் பின்னாடியே. அதுக்கு பகவான் சொன்னார், அந்த பயம் பயப்பட வேண்டாம். நான் ஒரு சின்ன குழந்தையார என்னை கொண்டு போய் இதே சமயத்துல நந்தகோபர் வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்னை கொண்டு அங்க விட்டுட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துருங்கோன்னா. இந்த தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ஃப்ராடுக்கும் ஆரம்பம் எதுன்னா கிருஷ்ணாவதாரம் தான். எல்லா ஃப்ராடுக்கும் ஆரம்பம் கிருஷ்ணாவதாரம் தான். அந்த அவதாரம் முழுக்க இது மாதிரி வேலைகள் தான். இந்த ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தி விடுறாங்க கிராமத்துல, இந்த குழந்தைய மாத்த சொன்னதே இவர் தான் ஃபர்ஸ்ட்.
கைவிலங்கு போட்டிருக்கு, கால் விலங்கு போட்டிருக்கு, ஜெயில் கதவு பூட்டி இருக்கு, வாசல்ல காவக்காரன் நிற்கிறான். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு தோணும். பகவான் சொல்றான், என்ன தொடுன்னா. வசுதை இந்த கை விலங்கு கால் விலங்கோட வசுதேவரையும் தேவகியும் என்ன தொடுங்கள் அப்படின்னா. ஏன் என்ன நினைச்சவனுக்கு சம்சார விலங்கே பிறவிங்கிற விலங்கே விடும்போது இது எம்மாத்திரம். தொட்ட மாத்திரத்துல கை விலங்கு விட்டுது, கால் விலங்கு விட்டுது. இந்த அப்பர் சுவாமிகள் சரித்திரத்துல அவரை கொண்டு சமுத்திரத்துல போட்டான், கடல்ல. திருநாவுக்கரசு நாயனார கல்லோட கட்டி கடல்ல கொண்டு போட்டாரா? அவர் கரையேறினார்னு சொல்லும் போது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், நமசிவாயான்னு சொன்னா பிறவி பெருங்கடலையே தாண்டலாம்னா இந்த கடல் எம்மாத்திரம்னா. நற்றுணையாவது நமசிவாயவே பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் கோவிலுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நமசிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தல் புப்பினை திறந்தடி பொருந்த கை தோழ நாப்பினை தழுவிய நமசிவாய பத்தும் எத்த வல்லார் தமக்கு இருக்கண் இல்லையே. அவரே சொல்றார், நாவுக்கரசு நாயனாரே சொல்றார், நமசிவாயான்னு சொன்னா பிறவி பெருங்கடலையே தாண்டலாம்னா இந்த கடல் எம்மாத்திரம். பகவானை தொட்டார் வசுதேவர், கை விலங்கு விட்டது, கால் விலங்கு விட்டுறது, ஜெயில் கதவு திறந்தது. வாசல்ல உள்ள சோல்ஜர் அப்படியே கண்ணை குத்துட்டு நிக்கிறான். அந்த ஏடிஎம் வாசல்ல காவலுக்கு இருக்கேங்கிற பேர்ல தூங்குவான் பாருங்க, அது மாதிரி கண்ணை குத்துட்டு அப்படியே நிக்கிறான். இந்த குழந்தைய தூக்கினார், தூக்கி வாசலுக்கு வந்தார். கிருஷ்ணன் பிறக்கிற சமயத்துல இது மாதிரி பூந்தூத்தல் இப்ப பெஞ்சிருக்கு பாருங்க, இது மாதிரி பெஞ்சது. வசுதேவர் தூக்கின்னு வர சமயத்துல சோடு பெரிய மழை பெஞ்சது. இப்ப பெய்யாது, கவலைப்படாதீங்க, ராத்திரி தான் பெய்யும். சோடு பெரிய மழை. மதுராபட்டினம் முழுக்க கும்மி இருட்டு, ஆள் நடமாட்டமே கிடையாது, ஒருத்தர் கூட ஆள் நடமாட்டம் கிடையாது. இவர் அந்த குழந்தையை தூக்கின்னு வரார். இவர் மேலையும் குழந்தை மேலையும் ஒரு சொட்டு தண்ணி படல. பார்த்தா ஆதிசேஷன் 5 தலையோட இவருக்கு கொடை பிடிக்கிறான். வழியெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. யமுனேன்னு நதி ஒண்ணும் அது குறுக்க ஓடுறது, அதை தாண்டிதான் கோகுலம் போயாகணும். வட இந்தியாவில் ஆவணி மாசம்தான் மழை காலம். நதிகள்ல வெள்ளப்பெருக்கு அப்பதான் இருக்கும். நதி சமுத்தியா போறது. இதை எப்படி தாண்டுவோம்னு வசுதேவர் பயப்படல. இந்த குழந்தைய வச்சு எப்படி தாண்டுவோம்? ஏன்? பகவான நினைச்சவனுக்கு நினைக்கிறதுனால என்ன பலன்னால் கவலை இருக்காது, வாழ்க்கையில கவலை இருக்காது. யாருக்கு கவலை இருக்குன்னா, இதை நான் செய்யறேங்கிற எண்ணம் உள்ளவனுக்கு தான் கவலை. இதை நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கவலை. எல்லாம் பகவானோட கிருபை, கடவுளோட திருவுள்ளம். நம்மளை வழி நடத்துறது இறைவன், நம்மளை வழி நடத்துறது பகவான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அவனின்றி ஓரளவும் அசையாது. அப்பர் பெருமானே ஒரு இடத்துல சொல்றார், வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறார். சொல்லாவும் அவன்தான் இருக்கா, சொல்லுக்கு உற்பத்தியாகிற மனசாவும் அவன்தான் இருக்கா, அந்த சொல்லுக்கு பொருளாவும் அவன்தான் இருக்கா, அந்த சொல்லுக்கு செயலாகவும் அவன்தான் இருக்கா. இதெல்லாம் விஷயம் இல்ல, அந்த சொல்லுக்கு பலனாகவும் அவன்தான் இருக்கான். இந்த எண்ணம் இருந்ததுன்னா வாழ்க்கையை பத்தின பயம் இருக்காது. நம்ம ஹிந்து மதத்துல பாரத தேசத்துல இந்த எண்ணத்தை தான் விதைப்பார்கள்.
அதனால ஒரு காலத்துல வாழ்க்கையை பத்தின பயம்ங்கிறது யாருக்குமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு 8வது படிக்கிற பையன் கவலைப்படுறான். 8வது 10வது படிக்கிற குழந்தைகள் ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்குங்கிறான். இப்படி யாராவது ஒரு 50 வருஷம் முன்னாடி சொல்லி கேட்டுருக்கல? நீங்க படிச்சா படிச்சுட்டு இருப்பா, ஜாலியா போயிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு. கவலைங்கிறது இருக்காது. காரணம் என்னன்னா அந்த இறை உணர்வு புஷ்டியா இருந்ததுனால பயம் இருக்காது. அது இல்லாததுனால எல்லாத்துக்கும் நம்மளே பயப்பட வேண்டியது. இதுல அங்க நடந்ததை சொல்றேன். இந்த யமுனை கரைக்கு வந்த உடனே யமுனையில வந்த ஜலம் அப்படியே நின்னுது. மேற்கேந்து வந்த ஜலம் நின்னுது, கிழக்க வந்த ஜலம் போச்சு, நடுப்புல மண்ணு தெரிஞ்சது, ஒரு பாதை வந்தது. இது எப்படி சார் வரும்? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இருக்கான்னு. நான் இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னா, சார் தில்லைநகர் வழியா போகாதீங்க, ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு, நீங்க இப்படி சுத்தி பைபாஸ் வழியா போங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவா. இங்கேருந்து ஒரு பிரமுகர், ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, யாரோ ஒருத்தர் தில்லைநகர வழியா போறார் அப்படிங்கிறதுக்காக சிக்னல் கூட அணைச்சிருவா. ரோடெல்லாம் பார்த்தா அப்படியே டிராபிக்கை நிறுத்திடுவா. ஒரு சாதாரண ஒரு விஐபி வரார், சிஎம் வரார், பிஎம் வரார் வச்சுக்கோங்க, ஒரு மினிஸ்டர் வரார் அப்படின்னா எப்படி டிராபிக் கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு பாதையை ஏற்படுத்துறா. ஒரு தரித்திர போஸ்ட்ல உள்ளவனுக்கே இத்தனை மரியாதைன்னா பகவானுக்கு எப்படி இருக்கு? பகவான் வரான்னா வழி. அது 100 விஷயம் சொல்றது பாகவத மார்க்கம் ததோ சிந்துரிவ ஸ்ரீயப்பதேகன்னுது. நதி வழி விட்டது பெரிய விஷயம் இல்ல. ராமாயண காலத்துல சமுத்திரமே வழிவிட்ட போது இந்த நதி எம்மாத்திரம் தான். சமுத்திரராஜன் என்ன சொல்றான்னு கேளு லட்சுமணான்னார் பகவான். 3 நாள் தர்பசயனத்துல இருந்தார். திருப்புல்லானின்னு ஒரு இடம் இன்னைக்கு சொல்றமே, அந்த இடத்துல சமுத்திரராஜன் வரவே இல்லை. ஜபார் லட்சுமணா, விபீஷணன் சொன்னா சமுத்திரராஜனை சரணம் அடைஞ்சா அவன் வழி சொல்லுவான்னு. இப்ப நாம 3 நாள் அவனுக்காக காத்துட்டு இருக்கோம், அவன் வரல. உலகத்திலேயே நாம சாதுவா இருந்தா இந்த உலகம் மதிக்காது. ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் ரிஷ்டம் விபரிதாவகம். யார் அந்த உலகம் மதிக்கும்னா, ஐயா பிள்ளை யார் தெரியுமா? எடுத்த உடனே நான் யார் தெரியுமா தொலைச்சுடுவேன் அப்படின்னா தான் அந்த உலகம் பயப்படுமே தவிர, ஐயா சௌரியமா இருக்கீங்களான்னா பட்டையும் கொட்டையுமா இருந்தா போய் அண்ணன்டேம்பா மதிக்குமா? எத்தனை பேருக்கு அந்த வேல்யூ தெரியும்? அதனால தானே அயோக்கிய பின்னாடி ஓடுறான். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? குணம்தான முக்கியம். பணத்துக்கு மதிப்புங்கிறது எப்படி வந்தது எனக்கு புரியவே இல்லை. பணத்துக்கு மதிப்பு எப்படி? பணம் நிரந்தரம் கிடையாது, குணம்தான நிரந்தரம். குணத்துக்கு தான மதிப்பு. அப்பர் பெருமான இன்னொரு இடத்துல சொல்றாரு, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்தி தரணியோடு வாழார தழுவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர்க்கே காந்தர் அல்லலாகில் அங்கமெல்லாம் குறைய அழுதொழு நோயலாய் உரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர் கண்டீர் நான் மணங்கும் கடவுளேன்னா. ஒரு கோடீஸ்வரம் கோடிக்கணக்கான ரூபாய் கார்ல வந்ததுக்காக நான் தலை வணங்க மாட்டேன். பின்ன யாருக்கு தலை வணங்குவன் தெரியுமா? அங்கமெல்லாம் குழைய அழு தொழு நோயலாய் உரித்து தின்னும் புலையரேனும். தொழுநோயோட உள்ள பசுமாட்டை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில உள்ள ஒருத்தன் பசியினால அந்த பசுமாட்டு பசுமாடு பசுமாட்டு மாம்சத்தை வாயில போடுறத சிவான்னு சொல்றான். நெத்தி முழுக்க விபூதி, கழுத்துல ருத்ராட்சம். அப்படி இருந்தா கங்கைவார் சடைக்கு அண்டராகில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளேன்னார். அவனை பார்த்துதான் அப்படி கையை கும்பிடுவனே தவிர ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் அப்படி கும்பிடலாம. ஒரு மனிதனை மனிதன் மதிக்கிறதுங்கிறது வேற, பணத்தை மதிக்க கூடாது. பணத்துக்கு என்ன மதிப்பு? வழி விட்டது கொண்டு போனார், அங்க எல்லாம் நிசப்தமா இருக்கு. இந்த குழந்தையும் பிறந்த குழந்தையும் யசோத காலடியில கிடக்கு, அதுவும் அழல்ல.
இந்த குழந்தையை கொண்டு வச்சார், அந்த குழந்தையை தூக்கினார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், குழந்தை பிறந்த வீட்டுல எல்லாம் மூச்சுன்னு இருக்க மாட்டாளா, அவர்கள்லாம் விடுவார்களா? அங்க எப்படி குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத கேட்டாதான் பிரமிப்பா இருக்கும். யசோதானந்த பத்னீச்ச ஜாதம் பரம புத்தியதா நதல்லிங்கம் பரிஸ்ராந்த நித்ரயா அபகத ஸ்மிருதிஹி. யசோதைக்கு நிறமாசம், 2-3 நாளாவே வயசானவர்கள்லாம் கூட இருக்கார்கள். வீட்டுல தானே அந்த காலத்துல பிரசவம் வரும், இப்ப பிறந்துரும் அப்ப பிறந்துரும், காலத்தால பிறந்துரும் மத்தியானம் பிறந்துரும் அப்படின்னு கூட இருக்கார்கள். ராத்திரியாயும் பிறக்கல்ல. யசோதைக்கும் தூக்கம், தூங்கி போனா கூட உள்ளவர்களும் 1 மணி 2 மணி வரைக்கும் பார்த்துட்டு தூங்கி போயிட்டார்கள். எல்லாருமே தூங்கி போயிட்டார்கள். பொழுது முடிஞ்சு பார்த்தா குழந்தை இருக்கு. இந்த கிராமத்துல மாடு வளர்க்கிறவங்களுக்கு நான் சொல்ற தெரியும். சென மாட்டை என்ன பண்ணுவோம், நம்ம படுத்துக்கிற கட்டிலுக்கு பக்கத்துல கொண்டு கட்டிக்கும், கொட்டில கட்ட மாட்டான். ஏன்னா அந்த மாடு எப்ப கண்ணு போடணும்னு தெரியாதுங்கிற ஸ்டேஜ்ல 2 நாள் 3 நாள் 4 நாள் முழிச்சு கண் முழிச்சு அதை பார்த்துட்டே இருப்பான். 5ஆவது நாள் பார்த்தா தூங்கி போடுவான். பொழுது முடிஞ்சு பார்த்தா கண்ணுட்டு விளையாடிட்டு இருப்போம். அது மாதிரி இவர்கள் எல்லாரும் தூங்கி போயிட்டார்கள். குழந்தையும் அழல்ல. இது குறவன் கொடுத்த மாதிரி வேஷம் போட்டு வந்த அவதாரம் தானே. நான் இங்க போறேன் அங்க போன்னு சொல்லிட்டு வந்ததுனால தூங்கி அதுவும் பேசாம இருக்கு. இந்த குழந்தையை கொண்டு வச்சார், அந்த குழந்தையை தூக்கினார். அது அம்பாள். அது தூக்கினா அதே மாதிரி ஆதிசேஷன் கொடை கொடுக்கிறான், யமுனை வழி விடுறது. இந்த சுகர் சொன்னார், பாகவதன் சொல்றவர், பெருமாளுக்கு என்ன சக்தி உண்டோ அதை விட இவளுக்கு தான் சக்தி கூட, அம்பாளுக்கு தான் சக்தி கூட. பகவானுக்கு சக்தி கூடையா, பகவதிக்கு சக்தி கூடையா? பகவான்னா எல்லாருக்கும் தெரியும், பகவதினா அம்பாள். யாருக்கு சக்தி கூடன்னா பகவதிக்கு தான் சக்தி கூட. எப்படி சொல்றேன், இப்ப நான் உட்காத்தி வச்சு உங்களுக்கு பகவானை பத்தி சொல்றேன். நான் சொல்றதே 1.5 மணி நேரம் தான். ஒரு காலத்துல 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் எல்லாம் கதை சொல்லியிருக்கேன். 2 வேலையெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த 1.5 மணி நேரத்துக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா 6:50க்கு தான் உள்ள வரும். 7:40 ஆன உடனே எழுந்துடுறோம். அதுக்கு கூட நம்மளால உட்கார முடியல, உட்கார விட மாட்டேங்கிறது, மனசு பறக்கிறது. மாயையில மாட்டிண்டு பகவான்கிட்ட மனசு லயிக்க மாட்டேங்கிறது, பகவான்கிட்ட மனசு செல்ல மாட்டேங்கிறது. அதுக்குள்ள செல்ல நோண்டி பார்க்கிறோம். பகவான்கிட்ட செல்லலைனாலும் செல்லுகிட்ட போறது. ஒரு தடவை செல்ல எடுத்து பார்க்கிறோம், என்னமோ பெருசா அம்பானி அதானி பிசினஸ் அப்படியே கட்டுப்படும். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, வம்பு. ஒரு கோயிலுக்குள்ள வரதே அதை அணைச்சிட்டு வந்தா என்ன, இல்ல சைலண்ட்ல போட்டு வந்தா என்ன. அதுவும் இந்த அதை விட நான் ரொம்ப எனக்கு ஆத்திரம். ஒரு 2 பைக்ல போவா, ஒருத்தர் பேசிட்டே போவா. கிளின்டனும் புதினும் பேசுறதுக்கு டைம் இல்லாம ரோட்ல பேசிட்டு போறான் மீட்டிங். பலார்னு அலையம். பின்னாடி வரவனை பத்தின யோஜனையே கிடையாது. டைமே இல்லாம ரோட்ல பைக் ஓட்டுட்டே பேசிட்டு போறார்களாம். அது மாதிரி செல்லு போச்சுட்டே போறது. இந்த தொழிலதிபரோன்னு அந்த ஒரு படத்துல சொல்லுவானோ, புண்ணாக்கு விற்கிறவன்லாம் தொழிலதிபர் மாதிரி. எவனுக்கு இந்த செல்லு எவ்வளவு பைத்தியமா பண்ணிருக்கு ஜனங்களை. நம்ம கட்டுப்பாட்டுல அது இருக்கணும், அது கட்டுப்பாட்டுல நாம் இருக்கக்கூடாது. அதுவும் பிரத்தியாருக்கு தொந்தரவு பண்ற மாதிரி ரோட்ல தொடவே டிரைவிங் பண்ணினா, வண்டி ஓட்டினா செல்ல தொடரலன்னு நீங்க ஒரு விரதம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ஏன்னா குடும்பம் இருக்கு, அதையும் தாண்டி ஒண்ணு சொல்றேன். நீ உன் தலையில எடுத்து ஜாதகம் எப்படி வேணாலும் போ, நீ இன்னும் தலையும் சேர்த்துன்னா ஆயிடுச்சுன்னு போற. அதுதான் இந்த பிரச்சனைய. இவருக்கு பகவானை பத்தி சொன்னா உட்கார்றதுக்கு டைம் கிடையாது. மாயையாகிற இந்த பிரபஞ்சத்துல நாம் செலவழிக்கிற நேரம் எவ்வளோ. பகவத் குணத்துல பகவானுக்காக ஒரு 1.5 மணி நேரம் 1/2 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு செலவழிக்கிறோம். பகவானை நினைச்சுன்னு போகிற நேரம் எவ்வளோ, பகவானை நினைக்காத நேரம் எவ்வளோ. வாழ்நாள்ல ஒரு நாள் எடுத்துட்டா. அப்பர் சுவாமிகள் சொல்றார், பகவானை பத்தி ஒருத்தன் பேசலன்னா பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிறார்.
ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஹரா சிவா மகாதேவா ராமா கிருஷ்ணா அப்படின்னு பகவானை பத்தி சொல்லலைன்னா அதுக்கு செத்ததுக்கு சமானம், இறந்ததுக்கு சமானம் அப்படிங்கிறார். நமக்கு மாயையில தான் டைம் சரியா போறது. மாயன்னா அதான் அம்பாள். யா மாசா மாயா, எவள் இல்லையோ அவளுக்கு மாயான்னு பேரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இல்லாதத இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், இருக்கிறத மறந்துடுறோம். அதான் உண்மை. கொண்டு விட்டார். இந்த குழந்தையை கொண்டு விட்ட உடனே வசுதேவர் தேவகி இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு விட்டார். அதேபடியே கதவு எல்லாம் பூட்டினது, கை விலங்கு மாட்டினது, கால் விலங்கு மாட்டினது. இந்த குழந்தையும் வச்சது சப்தம். சோல்ஜரும் முழிச்சுன்னா மதுராபட்டினமே கிடுகிடுக்கிறது. சாதாரணமாவே ஒரு பெண்ணோட குரலுக்கும் ஆணோட குரலுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த சங்கீதத்துல விவரம் தெரிஞ்சவர்களுக்கு நான் சொல்றது புரியும். இந்த பாடுறதுக்கு ஸ்ருதின்னு சொல்லுவோம். அரை ஸ்ருதி, முக்கா ஸ்ருதி, ஒரு ஸ்ருதி, 1.25, 1.5, 2, 2.5, 3, மேக்சிமம் 3 தான். இந்த ஊர் பாகவதர் யாரு? தியாகராஜ பாகவதர். இந்த ஊர்ல பிறந்தவர். அவர் இந்த ஊர்ல இருந்தவர். அவர் சொந்த ஊர் மாயம் தான். அவர் வசிச்ச ஊர் அது. M.K. தியாகராஜ பாகவதர் அப்படின்னு. அவரோட பாட்டை கேட்டவாளுக்கு தெரியும். இதெல்லாம் அவர் பாடினது. ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே கருணாசாகர கமலா நாயக கனகாம்பரராரி கோபாலா. இதெல்லாம் நான் குறைச்சு பாடுறேன். 3 கட்டையில பாடுவார். ஆண்கள்ல அவருக்கு மேல உயர்ந்த வாய்ஸ் யாருக்குமே கிடையாது இன்னி வரை. பெண்கள்ல சுந்தராம்பாளுக்கு மேல உயர்ந்த வாசியே கிடையாது. கொடுமுடி சுந்தராம்பாளுக்கு மேல KP சுந்தராம்பாள்னு பேர். இதுல ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். 3 ஸ்ருதின்னு சொன்ன மத்தியிலும் ஆண்களோட டாப், பெண்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமோ? 4 ஸ்ருதி. இந்த பாட்டு கத்துக்கிற குழந்தைகளை கேட்டா தெரியும். ஆரம்பமே 4 தான். 7 பேருந்து போகும் பெண்களுக்கு ஸ்ருதி. 7 பேர். இந்த ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்த உடனேவே உள்ளவே பார்க்க வேண்டாம். அது கத்தலை வச்சுட்டே இது ஆம்பளை குழந்தையா பொம்பளாட்டு குழந்தையான்னு சொல்லலாம். ஆம்பளை குழந்தைக்கு தான் கோரோஜனை எல்லாம் போட்டு சவுண்ட கலப்பி விடணும். ஒரு சாதாரணமா பெண்கள் கத்தினாலே நம்ம குடும்பங்கள்ல ஒரு வழக்கம் காளி மாதிரி ஏன் கத்துறேன்னு சொல்லுவோம். இந்த காளியே கத்தரா. மதுராபட்டினமே கிடுகிடுக்கிறது. கம்சன் ஓடி வரான். பார்த்தா பெண் குழந்தைய வச்சு அணைச்சுன்னு இருக்காளா தேவகி. கொண்டா குழந்தையன்னா 8வது குழந்தைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுனால இதை தரமாட்டேங்கிறா தேவகி. ஏன் தரமாட்டேன்? இது பிறந்த குழந்தையெல்லாம் கொடுத்த இந்த குழந்தை ஏன் தரமாட்டேன்? இது பெண் குழந்தை. பெண் குழந்தையா இருந்தா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. ஸ்னுஷேயம் தவ கல்யாண ஸ்திரியம் மாஹந்து மர்ஹசி. இந்த பெண் குழந்தைய வளர்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தாத்தா சொல்லுவாரு, இந்த கொலகாரப்பாவியோட சம்பந்தம் போடுறாரு. 6 குழந்தைய கொண்டு இருக்கான். இந்த குழந்தையும் கொல்றதுக்கு தயாரா இருக்கான். இவனோட போய் சம்பந்தம் போடுவலோ. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்ன கொலகாரப்பாவியா இருந்தாலும் பிறந்த வீட்டுல உள்ள பாசம் மாறவே மாறாது பொம்மநாட்டிகளுக்கு. அப்பனோ கூட பிறந்தவனோ அவன் எப்படி இருந்தாலும் சரி அந்த பாசம் மாறவே மாறாது. அவனை பத்தி ஏதாவது அபிப்பிராயம் சொன்னா நாம கேட்டுன்னு தான் இருக்கலாம். நாமும் சேர்ந்து அவன் கெட்டவன்னா நான் சொல்லலாம், எங்க அண்ணாவை நீங்க எப்படி சொல்லலாம்? ஓ அப்படியா? நீ நல்லவன்னா நல்லவன், கெட்டவன்னா கெட்டவன். நீ பேச சொன்னா பேசுறேன், பேசக்கூடாதுன்னா பேசல. இந்த லிமிட்ல தான் இருக்கணும். ஏன்னா அது அந்த பாசம் அப்படி. அவன் சொன்னா என் புள்ள கல்யாணம் கட்டத்து நீ சொல்ற,
நான் உயிரோட இருந்தாதானே என் பிள்ளை கல்யாணம் வேணும். நானே உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது. கொண்டா அந்த குழந்தையன்னு கையை பிடுங்கி அதை அப்படி சுழட்டி அடிக்கிறது, இப்படிங்கிறத அந்த குழந்தை கையை விட்டு நழுவி போயிடுது, வழுக்கின்னு போயிடுது. இப்படி வழுக்கின்னு போயிடுத்தேன்னு இப்படி திரும்பி பார்க்கிறான். அஷ்டௌபுஜாங்கீம் மகிஷஸ்ய மர்தினி சசங்க சக்ராம் சரசூலதாரிணி. பார்த்தா வைஷ்ணவி துர்கையா 8 கையோட சங்கம் சக்கரம் கத பத்மம் வில்லு அம்பு சூலம் வாள் இவைகளோட வைஷ்ணவி துர்கையா இருக்கா. மூடான்னு கூப்பிட்டாள் கம்சனை. முட்டாளேன்னா என்ன கொல்லணும்னு நினைச்சு ஒரு நாளை கொல்ல முடிஞ்சுதா? முடியாது. இன்னொரு மெசேஜ் சொல்றேன், உன்னை கொல்ல வந்தவள் நான் இல்லை. உன்னை கொல்ல வந்தவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான். அவன் உன்னை கொல்லணும்னு வெயிட் பண்ணாம நானே இன்னைக்கு உன்னை கொண்டு இருப்பேன். அவன் கொண்டா என்ன, நான் கொண்டா என்ன, ஆனா உன்னை நான் மன்னிக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? நீ என்னை கொல்லணும்னு நினைச்சு பிடிச்ச இடம் என் கால். நீ காலை பிடிச்சதுனால உன்னை மன்னிக்கிறேன். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. பெண் தெய்வத்தோட அம்பாளோட மகிமைக்காக சொல்றேன். ஒரு தடுக்கி தடுமாறி குழந்தை அம்மா காலில் விழுந்தா கூட நன்னா இருந்தா அது நமஸ்காரம் பண்ணல, அது வெறுமனே விழுந்துதான் இருக்குது. அதுக்கு கூட என்னமோ காலில் நமஸ்காரம் பண்ணா மாதிரி அம்மா நினைச்சுப்பா. இது தாயாரோட ஒரு உள்ளம். அது அதை காண்பிச்சு அம்பாள் மறைஞ்சு போக கம்சனுக்கு தலை சுத்தி போயிடுது. விடுவிச்சான், வசுதேவரையும் தேவகியும் விடுவிச்சான். 2 பேருக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டான். ஒரு விதத்துல அவன் நல்லவன். நான் ஏதோ ஒரு பேச்சை கேட்டுன்னு உங்களை பாடாப்படுத்தி எடுத்துட்டேன். இத்தனை நாளா மனிதர்கள் தான் பொய் சொல்லுவார்கள் நினைச்சேன். தெய்வமும் பொய் சொல்லுங்கிறது இப்பதான் தெரிஞ்சுது. 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறதுன்னு சொன்னது. நாரதர் 8க்கு 8ன்னு அதுக்கு விளக்க வேற கொடுத்தா. இப்ப 8ஐயும் பார்க்கிறேன், அம்பாள் சொல்றா எங்கேயோ பிறந்து வளர்றான்னு. என்ன மன்னிச்சுக்கோன்னு விட்டுட்டான். இதை அப்படியே விட்டுட்டு இங்க பகவான் கொண்டு விட்டுட்டு வசுதேவர் திரும்பினாரா. அந்த குழந்தை அழுது. சுத்தி உள்ளவர்கள்லாம் முழிச்சிருந்தார்கள். நந்தகோபன்கிட்ட சொன்னார்கள். அந்த குழந்தையை குளிப்பாட்டினார்கள். நந்தகோபனும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான். குழந்தை பிறந்த உடனே தானம் பண்ணணும். முக்கியமா விதை தானம் பண்ணணும். பூமியில போட்டா முளைக்கிற மாதிரி உள்ள தானியங்களை தானம் பண்ணணும். பீஜ தானம்னு பேர் இருக்கு. 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. குழந்தை பிறக்கிற சமயத்துல நாம் பண்ற தானங்களுக்கு எல்லையில்லாத அளவில்லாத மதிப்பு. புத்திரேஜாதே யதீபாதே. நாம் அங்க பேசும்போதெல்லாம் அதுக்குள்ள சாஸ்திர வாக்கியங்களை சொல்லிட்டு தான் பேசுவோம். யதீபாதே தத்தஞ்ச அக்ஷயம் பவேத். பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா யதீபாத புண்ணிய காலம்னு போட்டிருப்பார்கள். இந்த பஞ்சாங்கத்தை பார்த்த கேலண்டர்லையும் போட்டிருப்பார்கள். சிவனை அந்த யதீபாதம்னு என்னைக்கு போட்டிருக்கோ அன்றைய தினமும் நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா அன்றைய தினமும் நாம் பண்ற தானங்கள் தத்தஞ்ச அக்ஷயம் பவேத், எண்ணிலடங்காத மகிமை அப்படின்னு சொல்ல வசுதேவர் தானங்கள்லாம் பண்ண இந்த குழந்தையை குளிப்பாட்டின்னு ஒரு தொட்டில்ல போடுறா. அந்த தொட்டில் எப்படி தெரியுமா இருந்ததுன்னா, யார் பெரியாழ்வார், மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் மேலி உனக்கு விருமன் விடுதந்தான் மாணிக்க குழலோனே தாழலோ வையமலந்தானே தாளேலோ. பகவான ஊஞ்சல்ல தொட்டில போட்டு ஆற்றார்கள். பகவானும் சுகமா தூங்கினாங்க. இன்றைய கதை. நாளைய தினம் இந்த கிருஷ்ண லீலையே சொல்லி ருக்மணி கல்யாணம். நான் வேற கதை சொல்றதா இருந்தேன். கல்கி அவதாரம் சுருக்கமா சொல்றாங்க. ஒரு பெரிய கதை கிடையாது கல்கி அவதாரத்துல. பின்னாடி வருவான்னு சூச்சகமா சொல்லியிருக்கிறது.
திடீர்னு இன்னைக்கு மேடையில உட்கார்ந்த பிறந்து வந்தது மங்களமா முடிக்கலாம், அதை ருக்மிணி கல்யாணத்தோட முடிக்கலாம். 10 நாள் நாளையோட இந்த நிகழ்வு, இந்த சொற்றொடரானது முடியறது. கார்த்தால மகாலட்சுமி ஹோமமும் இருக்கு, புவனேஸ்வரி ஹோமமும் இருக்கு. அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்கக்கூடியதான, மங்களங்களை கொடுக்கக்கூடியதான, சர்வத்திர விஜயத்தை, எந்த இடத்துலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியதான ஹோமங்கள் அது. அதுலயும் எல்லாரும் கலந்து பகவானுடைய அருள் அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நாராயணேத்யாதி ஜபத்யுச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபமவாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண